போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் அதை பற்றி இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். ஸோ மெனோபாஸ்னா என்ன? 45 வயசு பெண்கள் மெனோபாஸ் அடையிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும்னா, யூஸ்வலாக நம்மளோட பீரியட்ஸ் ரொம்ப இர்ரெகுலராக எராட்டிக்காக இருக்கும். சில சமயங்களில் 20 நாள் 15 நாள்லேயே வந்துடும். சில சமயங்களில் 3 மாதம் 4 மாதம் வராமல் இருக்கும். பட் மெனோபாஸ் அப்படின்றது கண்டினியூஸாக 1 இயருக்கு எந்த ஒரு ப்ளீடிங்கோ ஸ்பாட்டிங்கோ இல்லை அப்படின்னா அதை நம்ம மெனோபாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் நீங்கள் மெனோபாஸ் அட்டைன் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு எந்த ஒரு ப்ளீடிங், ஸ்பாட்டிங், ஒயிட் டிஸ்சார்ஜ், அப்நார்மல் டிஸ்சார்ஜ் எதுவுமே வரக்கூடாது. இதுல ஏதாவது ஒண்ணு நீங்க பாக்குறீங்கன்னா இம்மீடியட்டா உங்களோட கைனகாலஜிஸ்ட நீங்க கன்சல்ட் பண்ணணும். இது என்ன காரணத்தினாலன்னா, மெனோபாஸ்க்கு அப்புறம் வர்ற ப்ளீடிங், ஸ்பாட்டிங் இல்ல அப்நார்மல் டிஸ்சார்ஜ்ல 10% பேருக்கு கேன்சர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட நீங்க போனீங்கன்னா அவங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அடிவழியா ஒரு எக்ஸாமினேஷன் பண்ணி பாப்ஸ்மியர் அப்படின்னு சர்வைக்கல் கேன்சர் ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணிட்டு அடிவழியா ஒரு ஸ்கேன் பண்ணி யூட்ரஸ்ல ஏதாவது கட்டிகள் இருக்கா, யூட்ரஸ்ல ஏதாவது கேன்சரோட அறிகுறிகள் இருக்கா அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க.